வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 3D ஆரிகாமியில் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். சிம்பிள் பிகினர்ஸ் லெவல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப நேரம் நம்ம பேப்பர் மடிச்சிட்டு நமக்கு டக்குன்னு ப்ராடக்ட் முடியறது சட்டுன்னு பண்ணிடுவோம். அதனால் சின்ன சின்ன ஒர்க்காக ஃபஸ்ட்டு பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், சட்டுன்னு முடிகிற மாதிரி இருந்ததுன்னா. அதனால தான் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் போடுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். கோன் ஷேப் ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம், அதுக்கு மேலே தான் ஐஸ்கிரீம் ஷேப் கொண்டு வருவோம். ஸோ கோன் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒன் 2 நெக்ஸ்ட் இதில் 3 4 5 லைன்ஸ் இப்போ 5 இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 6 நெக்ஸ்ட்டு 7 பீஸ் நம்ம கம்ப்ளீட் ஆனோம்னா நமக்கு கோன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் ஷேப் போடலாம். இதான் நம்மளோட கோன் ஷேப்பு. இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் கொண்டு வரலாம். நான் ஒரு லேயர் வர மாதிரி, இப்படி நமக்கு கோனில் எல்லாம் ஒரு பார்டராக வந்து ஒரு லேயர் வரும்ல, சாக்லேட் இல்லை ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி லேயர் கொண்டு வர மாதிரி இருந்தாக்க இந்த மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன், அவுட்டர் லேயரில் கொடுப்போம். அடுத்து 2 வந்துட்டு லைட் கலர்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், ப்ளூ ஒரு சாண்டல் இந்த மாதிரி கலர்ஸ். திருப்பியும் ஒரு ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். அதாவது 2 சாண்டிலுக்கு நடுவுக்கு அப்புறம் ஒரு ஆரஞ்சு, அந்த கணக்கில் நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் சேர்த்தலாம். நெக்ஸ்ட் லைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் பீச் கலரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து இதோட லைன் அப்படியே இப்படி க்ராஸாக கொண்டு வரணும். ஸோ இது இங்கேயும் அதே போல் 2 பீச் கலர் அப்புறம் ஒரு டார்க் கலர், அந்த மாதிரி 2 லைட் கலர் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி சேர்க்கணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் அந்த சைடில் அப்படி ஒரே மாதிரி நமக்கு அந்த கர்வ் லைன் கொண்டு வர முடியும். 2 லைட் கலர் 1 டார்க் கலர். அதுக்கப்புறம் நமக்கு இந்த எண்டோ அந்த எண்டோ என்ன ஸ்பேஸ் நமக்கு மிஞ்சதோ அந்த இதில் போட்டுக்கணும். இப்போ இந்த கிராஸ் ஆகி நமக்கு இந்த இது தெரியுதா, இதை அப்படியே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். டூ லைட் 1 டார்க், 2 லைட் கலர். இந்த பேட்டர்ன் கொண்டு வரதுக்காக, அந்த டிசைன் புரியணுன்றதுக்காக இது போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடலைன்னா அங்கங்கே ஏதாவது ஒரு கலரில் டாட்ஸ் மாதிரி ரேண்டமாக கொடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். அடுத்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைனில் நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் இந்த லைனில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த எங்கெங்கே டார்க் வரும்னு நம்ம முன்னாடியே நம்ம அது ஜாயின் பண்ணிட்டோம்னா மீதியெல்லாம் வந்து நமக்கு ஒரே லைட் கலர்ஸ் தான் வரும். ஸோ ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும்.
4 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐஸ்கிரீம் சைடு டாப் சைடு. இப்போ 5th லைன் போகலாம். இப்போ 5th லைனில் நான் இந்த தடவை இந்த ஹைட்லேயே இதை மெயின்டைன் பண்ண போகிறேன் இந்த லைனை. ஸோ இங்கே வந்து நம்ம நார்மலி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, வெளியில் ஒரு பாட் நீட்டிட்டு இருக்கும், அங்கே தனியாக போடுவோம். பட் அப்படி போடாத, இதை வந்துட்டு 2 ஹோல் இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி உள்ளார ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு இதில் 3 பாயிண்ட் இந்த மாதிரி ஷார்ட் பாயிண்ட்டு 3 வந்து உள்ளே போயிருக்கு. போட்டாச்சு. இன்னும் அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். டூ லைட் கலர், 1 டார்க் கலர், 2 லைட், 1 டார்க்கு. இந்த டார்க்கை இதோட இப்படி முடிக்காத, இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதையும் சேர்த்து கவர் பண்ணி முடிச்சிருவோம். இப்போ நமக்கு வந்து இது இப்படி விரிஞ்சிட்டு போகாத ஒரு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஆரஞ்ச், 1 டார்க் கலர், 2 லைட் கலர், again 1 dark color, 2 light color, again 1 dark color, 2 light color. இந்த லைட் கலரோட இங்கே கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு. ஏன்னா இங்கே டார்க் வராது, இந்த சைடு வராது. நம்ம என்ன இது இப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவோம். 1 டார்க் கலர், ரொம்ப லைட்டாக இருக்கு. 1 dark color, 2 light color. இது அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு வராது. அப்படி பிரிஞ்சிடுமோ அப்படின்னு பயப்படுறவங்க இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட் இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 பாயிண்ட்லேயும் ஒரு க்ளூ பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் அப்படி மாற்றிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். அது யூஸ்டு ஆல்ரெடி 2-3 தடவை யூஸ் பண்ண பேப்பர் தான் ரொம்ப லூஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற பேப்பர் வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃபாகவே இருக்கும். இப்போ இன்னொரு லைன் போட்டுடுறேன். நமக்கு அந்த ஷேப்பிங் கிடச்சிட்டு வருது. இன்னும் ஒரு லைன் போட்டுக்கலாம். நமக்கு ஓரளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். 1 2 1 2 3 4 5 6 வந்திருக்கு. ஸோ நான் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். ஒரு 3 வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு வருமா, கொண்டு வந்தால் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஜஸ்ட் போட இதில் நமக்கு நம்ம இமேஜினேஷன் தான், எந்த அளவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் 3 பிளான் பண்ணியிருந்தேன், ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். ஆக்சுவலாக 4லேயே கவர் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 5லேயே நிறுத்திருக்கலாம் தான் அப்படின்னு ஃபீல் ஆகுது. 5லேயே போதும். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான், எவ்வளோ தூரம் வேணாலும் போகிறது கொண்டு வருது. 1 2 3 4 5 லாஸ்ட்டில் 5ல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஷேப்பை நான் இப்படி ஹோல்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். 3D ஆர்காமி பேப்பர்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன கோன் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். கோன் சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதோட அளவையும் குறைச்சிக்கலாம், இல்லை இதோட அளவையும் கூட்டிக்கலாம். இது எவ்வளோ நம்ம மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு இதையும் ஹைட் ஆக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியானது தான், பிகினர்ஸுக்காக சட்டுன்னு பண்ணக்கூடியதாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு இது பேசிக்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹார்ட் லெவல் போகலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.